இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா பாலா இருக்காருல்ல, கலக்க போவது யாரு பாலா, அவரு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு பையனுக்கு பைக்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்படி எல்லாம் இருக்க இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தரோட கணவர் இறந்துட்டாரு. அவங்க ஆட்டோ ஓட்டி தான் பிழைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு ராகவா லாரன்ஸோட சேர்ந்து ஆட்டோலாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு இருக்க. இதற்கு விமர்சனம் நிறைய வந்துட்டு இருக்குதுப்பா. ஓகே, இதுதான் உங்களோட அஜெண்டாவா? இது புரிஞ்சிருச்சு, அரசியல்ல இறங்க போறாரு. இதுக்கு ஏன்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்க, ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மோசமா கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அஜெண்டாங்கிறீங்களே, அஜெண்டானா என்ன அப்படிங்கறத புரியல. ஒருத்தர் நல்லது செய்யறாரு அப்படின்னா அந்த நல்லதை விட்டுட்டு அவர் மேல ஒரு சில விஷயத்த சாயம் பூசுறது சரியே இல்லை அப்படிங்கிறது தான். ஒருத்தவங்க ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தவங்களோட வாழ்வாதாரமே உயர்ந்திருக்குது அப்படிங்கிறது தான் நீங்க இங்க பாக்கணும். ஒருத்தவங்க ஆட்டோ வாங்கி தராங்க அப்படின்னா இத்தனை நாள் வாடகை ஆட்டோ ஓட்டிருக்கலாம், அவங்க இல்ல அவங்க வேற ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாம். இப்ப அவங்களுக்கு ஒரு சொந்த ஆட்டோ இருக்குது, யாருக்கும் வாடகை தர தேவையில்ல, அவங்களோட வாழ்வாதாரமே உயரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பையன் அவனால எவ்வளவு உழைச்சாலும் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாசம் இஎம்ஐக்குன்னு தனியா காசு எடுத்து வைக்கணும். அது ஒரு 4-5 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு சொந்தமாகும். அதுக்குள்ள அவனோட லைஃப்ல வேற மாதிரி மாற்றங்கள் வேணும். அந்த பணம் இருந்தா வேற மாதிரி தேவைகள் அவனுக்கு பூர்த்தி செய்ய முடியும். அப்படிங்கிறப்ப ஒரு பைக் வாங்கி தரதெல்லாம் தப்பு இல்லை அப்படிங்கறதான். அந்த பைக் அவனுக்கு எவ்வளவு வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. இதை அஜெண்டா அப்படிங்கிறதும் அரசியலுக்கு வரப்போறாரா, அதுக்குதான் நீங்க இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்கறதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறது தான். அரசியலுக்கு வரட்டுமே, அப்படி பண்ணாலுமே அரசியலுக்கு தான் வரப்போறாரு அப்படின்னு இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் பயனடைகிறாங்களே, தேவைப்படுற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பயனடைகிறாங்களே அப்படிங்கறத பாருங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறோம். இப்படி எல்லாம் சொல்லியே ஒருத்தங்க நல்லது செய்யறாங்கனாலும் அவங்கள பண்ண விடாம பண்ணிடாதீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன்.